வெல்கம் டு தமிழ்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லோ காஸ்ட் ப்ளூடூத் மாடியூல் எப்படி நம்ம வீட்லேயே தயார் பண்ணுறது. இந்த இதுக்கான காம்போனன்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் போர்டு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100 rupees கிடைக்குது. H&H கார்ட், Amazon.in, எலக்ட்ரானிக் ஸ்பேசிஸ், இந்த வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாடியூலில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, MP3 அதாவது பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, TF கார்டு ஆப்ஷன் இருக்குது, ஆக்சிலரி இன்புட் ஆக்ஷன் கேபிள் கனெக்ட் பண்ணலாம், தென் FM ரேடியோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப அது ஒரு சின்ன பேக்கேஜ் தான். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 centimeters. ஸோ இந்த சின்ன பேக்கேஜில் இவ்வளவுமே கிடைக்குது. இதோட காஸ்ட்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சீப் தான். 100 rupeesங்கிறது ரொம்ப சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ், எலக்ட்ரானிக் நாலேஜோ இல்லை சால்விங் நாலேஜோ எதுவுமே தேவையில்லை. ஸோ இதுக்கான கனெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரெட் ஒன் உங்களுக்கு பவர் கனெக்டர். ஸோ 2 வயர்ஸ் போகுது, பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 வயர்ஸ் போகுது. இந்த கிரே ஒன் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்டர். ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ண முடியும், பட் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இது எப்படின்னு செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு பவர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா USB பவர் இருக்குது. தென் இந்த நீங்கள் டைரெக்டாக பேட்ரி பவர் ஆப்ஷன் இருக்குது. 5 volts, it requires 5 volts DC voltage, DC current. நீங்கள் பேட்ரி மூலமாக கூட 3.7லேருந்து 5 volt வரைக்கும் இந்த வோல்டேஜ் அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுக்கு நீங்கள் லித்தியம் பேட்ரி யூஸ் பண்ணலாம். லித்தியம் அயான் அல்லது லித்தியம் பாலிமர். ஸோ இது பார்த்திங்கன்னா 18650 லித்தியம் அயன் பேட்ரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 50 rupeesலேருந்தே கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் மினிமம் ஒரு 300 times வரைக்கும் இதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம். மொபைல் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதே போல் இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இந்த லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா TP4056 அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த மாடியூல். ஸோ இந்த மாடியூலில் பார்த்திங்கன்னா பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்கான 2 இன்புட்ஸ் இருக்குது, தென் 2 அவுட்புட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் மைக்ரோ USB மூலமாக நீங்கள் மொபைல் சார்ஜர் மூலமாக நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜரை மைக்ரோ USB கேபிள் மூலமாக அதில் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு இது சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லித்தியம் பாலிமருக்கு யூஸ் பண்ணலாம், லித்தியம் அயன் பேட்ரி ரெண்டுக்குமே நீங்கள் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த லித்தியம் அயனோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 3.7 நாமினல் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது இதோட கெப்பாசிட்டி 50% இருக்கும்போது இந்த வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 3.7 அப்படி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகும்போது இதோட வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 4.2 இருக்கும். இந்த லித்தியம் அயன் அண்டு லித்தியம் பாலிமர் ரெண்டோட செல் கெமிஸ்ட்ரியுமே செல் வோல்டேஜ் 4.2, ஃபுல்லி சார்ஜ்டு கண்டிஷனில் 4.2 வோல்டேஜ் இருக்கும். ஸோ 50% சார்ஜில் 3.7 வோல்டேஜஸ் இருக்கும். ஸோ அதான் நாமினல் வோல்டேஜ் சிங்கிள் செல் லித்தியம் அயன் ஆர் லித்தியம் பாலிமர். ஸோ இது 2 செல்னால் 7.4 volts இருக்கும். 3 செல்னால் 11.1 volt. அதாவது நாமினல் வோல்டேஜ் ஃபுல்லாக சார்ஜ் ஆகும்போது 12.6 இருக்கும்.
ஓகே, நான் இப்போ வந்து நம்ம இதை ஸோ இந்த மாடியூலுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பவர் சப்ளை வந்து இந்த பின்னில் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்குறோம். ஸோ இது வந்து இது பாசிட்டிவ் பின், இது நெகட்டிவ். அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாடியூலில் நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 பட்டன் இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் பட்டன், இது வந்து மோட் பட்டன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ளஸ், இது வால்யூம் மைனஸ், இது ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ட்ராக் வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் மாத்திரக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ளூ எல்இடி இப்போ எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது ஸோ இப்போ கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நான் 2 இன்ச் ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 100 ருபீஸ் வருது. 3 வாட்ஸ். ஃபோர் ஓம்ஸ், 3 வாட்ஸ். ஸோ இது ஒரு ஸ்பீக்கர். இதோட கனெக்டர் பார்த்திங்கன்னா இது கனெக்டரோட வருது. அது ஜேஎஸ்டி பின், ஜேஎஸ்டி கனெக்டர்பாங்க இந்த பின்னை. ஸோ இது மூலமாக நம்ம டைரெக்டாக இந்த மாடியூலில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ கனெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டிஎஃப் கார்டு இதில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ப்ராம்ப்ட் வருது, ப்ளே பை டிஎஃப் கார்டு அப்படின்ட்டு. நம்ம சாங்ஸ் இப்போ கார்டில் இருக்கிற சாங்ஸ் இப்போ ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ வந்து அடுத்த ட்ராக் மாற்றுறேன். ப்ரீவியஸ் ட்ராக் போகிறேன். ஸோ எல்லாமே பக்காவாக இப்போ நமக்கு வேலை செய்யுது. மோடு சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளூடூத் மோட்னு ப்ராம்ப்ட் வருது. நெக்ஸ்ட்டு ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை ஃபார் நவ்.